அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் உலகம் உய்ய திரு தொண்டர் தொகை வடித்து தந்த வன்தொண்டன் என்று அழைக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களின் குரு பூஜை. இந்த புனிதமான நன்னாளில் அவர் அவதரித்த திருவூரான திருநாவலூரில் கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நிர்வாகிகள் தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த நிகழ்ச்சியானது உபமன்ய முனிவர் சிவனை தவிர வேறு யாரையும் வணங்காத உபமன்ய முனிவர் தன்னுடைய மாணாக்கர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே வெள்ளானையில் சுந்தரர் ஜோதி வடிவில் செல்வதை பார்த்து கரம் தூக்கி வணங்குகின்றார். அந்த நிகழ்ச்சியை பார்த்த உபமன்யனுடைய மாணவர்கள், ஐயா, நீங்கள் சிவனை தவிர வேறு எந்த நட்சத்திரத்தையும் வேறு யாரையும் வணங்குவதில்லை, இருந்த போதிலும் ஏதோ ஒரு நட்சத்திரத்தை பார்த்து வணங்குகின்றீர்களே, காரணம் என்ன என்று கேட்கும்போது உபமன்ய முனிவர், அவன் நாம் வணங்கும் தன்மையான் சிவபெருமானுக்கு அணுக்கமானவன், எனவே அவன் நாம் வணங்கும் தன்மையான் என்று சுந்தரரை வணங்குவதை கூறினார். உடனே அவருடைய மாணவர்கள், அப்படி என்றால் அவருடைய வரலாறை எங்களுக்கு விரித்து உரைக்க வேண்டும் என்று மாணவர்கள் கேட்க, உபமன்ய முனிவர் சுந்தரர் வரலாறை சொல்வதாக தெய்வ சாக்கியார் பெரிய புராணத்தில் வழியில் காட்டுகின்றார். காணுகின்ற காட்சி சுந்தரரை உபமன்ய முனிவர் உள்ளிட்ட முனிவர்கள் வணங்கும் காட்சி. இந்த நிகழ்ச்சியிலிருந்து, இந்த பெரிய புராண நிகழ்ச்சியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, கருத்தியலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், முனிவர்கள் கூட வணங்குகின்ற ஒரு தகைமை படைத்தவர்கள் சிவனடியார்கள். இறைவனே வணங்கக்கூடிய முனிவர்கள் கூட வணங்குகின்ற ஒரு தன்மை சிவன் அடியாராக நீ இருப்பாயானால், உண்மை சிவன் அடியாராக நீ இருப்பாயானால் உன்னை முனிவர்கள் கூட வணங்குவார் என்ற செய்தியை உபமன்ய முனிவர் சொல்லுகின்றார். இந்த திருக்கைலாய காட்சி தான் இது. சுந்தரர் திருக்கைலாயத்திலே அம்மை அப்பனுக்கு அருகில் இருந்து விபூதி வழங்குகின்ற ஒரு பணியை செய்து வருகின்றார். விபூதி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நந்தவனத்துக்கு சென்று மலர்கள், நல்ல மலர்களை கொண்டு வந்து மாலையாக தொடுத்து இறைவனுக்கு அணிவிக்கின்ற ஒரு பணியை சுந்தரர் செய்கிறார். சுந்தரர் யார் என்று சிந்திப்போமே ஆனால், சிவபெருமான் கைலையில் கண்ணாடி முன் நின்று தன்னழகை தானே ரசித்து சுந்தரா வா என்று அழைத்தவுடன் வந்த உருவம்தான் சுந்தரர். அவர் வந்தவுடனே என்ன பணி என்றால், வருகின்ற அடியவர்களுக்கு விபூதி வழங்குவதும் நந்தவனத்திற்கு சென்று நல்ல மலர்களை கொழுது மாலையாக அணிவிப்பதுமாக இருந்தார். அந்த வகையிலே நந்தவனத்திற்கு மலர் பறிக்க செல்கின்றார். ஒரு நாள் நந்தவனத்திற்கு மலர் பறிக்க செல்லும் பொழுது அங்கே பார்வதியினுடைய தோழிகள் இருவர், கமலினி, அணிந்திதை, இரு பெண்கள் மலர் பறித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை லேசா பார்க்கிறார். பெண்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்களோ என்று பார்க்கின்றார். உடனே சிவபெருமான் அவரை பூமிக்கு அனுப்புவதற்காக விசாரிக்கிறார். என்னப்பா நடந்துச்சுன்னா, ரெண்டு பேரும் பார்த்துட்டார். அப்படின்னா நீ பூமியில் போய் பிறந்து இன்பங்களை அனுபவித்து, கைலாயத்தில் காமத்திற்கு இடம் இல்லை, பூமியில் போய் அனுபவிச்சு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்புகிறேன், ரெண்டு பேரையும் அனுபவிச்சுட்டு வான்னு அனுப்புகிறார்.
திருநாவலூரில் சடையனார் இசைஞானியாருக்கு திருமகனாக அவதரிக்கிறார். சடையனார் இசைஞானியார் யாருன்னா வழி வழியாக 30 திருமேனி தீண்டு வரான். சிவபெருமான் நீ எனக்கு அடிமைன்னு சொல்கிறார் இல்லையா, அது ஒன்றும் பொய் கிடையாது. ஏன் பொய் இல்லைன்னா, இவங்க தாத்தா காலத்துலேருந்து சிவனுக்கு தொண்டு செய்கிறவங்களாம் குடும்பம் பரம்பரையாக 30 திருமேனி தீண்டுவார் சிவாச்சாரியார் குடும்பம். அதனால் அந்த குடும்பத்தில் பிறக்க வைக்கிறார். நல்லா வளர்ந்து ஒரு 5 வயசு இருக்கும்போது திருவிழா விளையாடிட்டு இருக்கும்போது அந்த நாட்டினுடைய மன்னர் நரசிங்க முனிவர்ன்ற மன்னர் அவர் குழந்தை மேலே ஆசைப்பட்டு அவங்க அப்பாட்ட கேட்குறாரு இசைஞானியார்கிட்ட, என்னம்மா இந்த மாதிரி குழந்தைய கொடுங்க நாங்கள் வளர்க்குறேன்னு. அவரும் அரசர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு அரசருக்கு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே வைதிக திருவும் அந்த ஆச்சாரியார் திருவும் சேர்ந்து வளருதான் குழந்தை 16 வயசு கிடக்குது. உடனே அப்போ என்ன பண்ணுறாங்க, திருமணம் செய்வதற்காக புத்தூரில் புத்தூர் இது பக்கத்தில் இருக்குதுங்க, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர். அந்த காலத்து வழக்கப்படி இப்போ தான் பொண்ணு அழைப்பெல்லாம் நடக்குது, பொண்ணு வராங்க. அப்போ என்ன முறைன்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் சென்று பெண்கள் ஊரில் திருமணம் செஞ்சு பெண்களை கூட்டின்னு வரணுங்க. அதனால புள்ளதான் மாப்பிள்ளை அழைப்பு தான். மாப்பிள்ளை அழைப்பு இவர் மாப்பிள்ளை கோலத்தோடு போறார். புத்தூர் வீதிகள் தோறும் விழாக்கோலம் பூண்டு இருக்குதான். புத்தூர் வீதிகள் தோறும் விழாக்கோலம், திருமுனை நாடு வரும் மணக்கோலம், நல் வாசனை திரவியங்களை பொறுத்து மணமகளை வரவேற்கிறாங்க. நல்ல பந்தல். இவரும் எப்படி போகிறாருன்னா, நல்ல மாப்பிள்ளை கோலத்தோடு போய் உட்காந்துக்கிறார். மாப்பிள்ளை கோலத்தோடு போய் திருமணம் நடக்க போகுது. அந்த நேரத்தில் வயோதிகர் உருவில் ஒரு அந்தனர் வரார். இந்த வரார் பாருங்க, வயோதிகர் உருவில் கையில் ஒரு இது புத்தகம், சிவஞான புத்தகம், மர உரி நூல் தரித்து அந்தனர் வடிவில் வராராம். அவருடைய தோற்றத்தை பார்க்கும்போது எல்லாரும் ஏந்து கை கூப்பி கும்பிட்டாங்களாம். அவ்வளோ அன்பு மிகுதியாக இருந்ததான். ஆனால் அவர் பேசுகிற பேச்சு கோபம் வர மாதிரி இருந்ததான். என்ன சொல்கிறாரா, வழக்கு உரைக்கிறாராம். ஓலையை காட்டி, இந்த பையனுக்கு எனக்கு அடிமைங்க இவங்க, அதனால் கல்யாணம்லாம் நடக்கக்கூடாது, தாலி கொண்டு கட்டும் போது நிறுத்துன்றாராம். அது தனி அமைதியாக இருந்தவர் உட்காந்து நின்றவர் ஸ்டேஜ் வரும்போது இவன் எனக்கு அடிமை. ஓகே, கல்யாணம் நின்று போச்சுங்க. நின்று போன உடனே இந்த சுற்று வட்டாரத்துக்கெல்லாம் கோர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவெண்ணெய்நல்லூரில் தான் கோர்ட் இருக்குது. அப்போ கோர்ட்டு கோயிலுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ எல்லா கோயிலும் கோர்ட்டுக்குள்ளே இருக்குது. ஆமாம், அது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எல்லா கோயிலும் கோர்ட்டு நீதிமன்றமும் கோயிலுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ எல்லா கோயிலும் கோர்ட்டில் இருக்குதுங்க. கோர்ட்டுக்குள்ளே இருக்குது. அங்கே போன உடனே இவர் வழக்கு உரைக்கிறார். ஐயா, இந்த மாதிரி இந்த தம்பி எங்களுக்கு அடிமை, அவங்க பாட்டை எழுதி கொடுத்துக்கிறான். திருவெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு பேர் வச்சுக்கிறாரு. ஒரு பித்தன் திட்டினா இல்லையா, நீ என்ன பித்தனோ பேயனோன்னு. பித்தனுக்கு நானும் என் மரபு முறை வழிமுறை வருகின்றவர் அத்தனை பேரும் அடிமைன்னு எழுதி கொடுத்துக்கிறாராம். இது என் நேர்பட எழுதியது, நான் சுய நினைவோடு எழுதி கொடுத்த ஓலைன்னு காட்டுறாராம். அதான் அவர் அது ஓலையை காட்டுறாரு. எடுத்து அவங்க கேட்குறாங்க, ஆட்சியில் ஆவணத்தில் காட்சியில் ஏதாவது ஒரு சாட்சி வச்சிருந்தீங்கன்னா தான் பெரியவரை இந்த வழக்கை விசாரிக்க முடியும். எதுவுமே இல்லாமல் வெறுமோன்மா நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, செல்லுபடி ஆகாது. இவங்களாம் உட்காந்துக்கிறவங்களாம் வழக்கு விசாரிக்கிறோம் பஞ்சாயத்து. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே இவங்க கீச்சு போட்டாங்க ஒரு ஓலை, அது ஜெராக்ஸ் காப்பி, இதுதான் ஒரிஜினல்னு மூல ஓலையை காட்டுறாராம். ஓகே, அப்போனா அப்பவே ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது. இவர் தான் முதல் ஜெராக்ஸ் வாங்கினவர். உடனே அவங்க கேட்குறாங்க, உன்னுடைய வீடு பெரியவர் என்றார. என்னுடைய வீடு இந்த ஊர் தாங்க, நான் திருவெண்ணெய்நல்லூர் தாங்க, வாங்க போகலாம். அது பார்த்த உடனே அந்த கையெழுத்தெல்லாம் பார்த்து அவங்க தாத்தா காலத்தில் வாழ்ந்தவங்க சரி பண்ணிட்டாங்க. பார்த்த உடனே, ஆமாம் தம்பி, உங்கள் தாத்தா எழுதி கொடுத்துக்கிறாரு, நீ அந்த ஆளுக்கு அடிமை தான், வேறு வழி கிடையாது, முதல்ல போ. அவர் சொல்கிற மாதிரி திருமணம்லாம் பண்ண முடியாதுன்ட்டாங்க. சரி, அவரும் ஒத்துன்னு வர்றார். வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வாருன்றார். நீ எத்தனை முறை என்னை திட்டினாலும் நான் நான மாட்டேன், ஒத்துக்க முடியாது. அதனால் நீ என்னை வேலை செய்ய வரணும். ஏந்து வர்றாரு. உன் ஊர் எந்த ஊருன்னு கேட்குறாரு. இந்த ஊர் தான், உள்ளே தான் போகிறேன்னு சொல்லிட்டு
திருவெண்ணைநல்லூர் கோயிலில் போயிட்டார். உள்ள போயிட்டாரு. ஆமாம், உள்ளே போய் தேடுறாரு. அப்போ காட்சி கொடுப்பாரு பாருங்க. அங்கே பாருங்க, ரிஷபாரா காட்சி கொடுப்பாரு. மேலே பாருங்க, ஆமாம். சுந்தரா என்ன தெரியலையான்னு சொல்லிட்டு நீ சொன்ன வார்த்தை நீ மறந்துடலாம், ஆனால் நான் மறக்க முடியாது. நான் உன்னை என்ன சொன்னேன், கைலாயத்திலேருந்து கீழே போப்பான்னு சொல்லும்போது நீ என்ன சொல்லிட்ட, செய்யத்தான் சேவடி நீங்கி போகும்போது ஐயனே மையல் மானிடமாய் மழங்கும் போது ஐயனே என்னை தடுத்து ஆட்கொள்ளுன்றார். நான் கீழே போயிட்டேன்னா அந்த மனுஷன் புத்தி வந்துச்சுன்னா என்னை தடுத்து மையல் மானிடமாய் மயங்கும் போது ஐயனே என்னை தடுத்து ஆட்கொள்ளுன்னு சொன்னார். அதனால் அந்த கல்யாணத்தை தடுத்து ஆட்கொள்றார். அப்புறம் தான் அவர் என்ன சொல்றாரு, நீ அந்த பாட்டு தெளிவாக வந்து பெருமானே அருளாலா என்ன பாடி அருளினார். சுந்தரா நீ என்னை சொற்றமிழ் பாடு, தமிழில் என்னை பாடு, எமக்கும் அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் சொற்றமிழ் பாடுக என்றார் தூமறை பாடும் வாயார். பாட சொல்றாரு. சித்தவரம் இங்கேருந்து பாட ஆரம்பிச்சார். பித்தாப்பிரை சூடி இங்கே பாடினாரு. அடுத்து தல யாத்திரை போகிறார், பன்ருட்டிக்கு போகிறாரு. பன்ருட்டிக்கு போன உடனே அது அப்பர் கையால் உழவார பணி செய்த இடம், அதனால் அந்த இடத்தை நான் என் கால்களால் மெரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சித்தவட மடம் கூட இருக்குது, அந்த மடத்தில் படுத்துக்கிறார், தூங்குறார் பாருங்க. பட்டும் தூங்கும்போது இவர் அந்தனர் வேடத்தில் அவர் தலையில் ஒருகிறார். ஒரு முறை பட்டுச்சு. ஒன்று கேட்குறாருன்னா பெரியவரை கால் தலையில் வைக்கிறீங்களேன்னு, ஐயா எனக்கு வயசாயிடுச்சுப்பா தெரியாத பட்டுன்றாரு. இன்னொரு முறை கொஞ்சம் நவந்து படுகிறார். இன்னொரு முறையும் டங்குன்னு ஒரு இடி. அப்பவும் கேட்குறாரு. மூணாவது முறை இடியும் பார்த்தா கோவம் வந்தது. யார் பெரியவரே, நீ எந்த ஊர், எங்க யாருன்னு, இப்போ இங்கே எனக்கு என்னை பலகாலம் மிதித்தனை, இங்கே என்ன பலகாலம் மிதித்தனை, எந்த ஊர் நீ அப்படின்றாரு. ஒன்று அவர் என்ன சுந்தரா என்ன தெரியலையான்னு சொன்ன உடனே தான் தன்மானை அறியாத ஜாதியர் உளரோன்னு பாடுறாரு. அங்கே பாட்டு பதிலையில் நடன காட்சி. அதுக்கு அடுத்து தில்லையில் போறாரு. அங்கே நிகழ்ச்சி முடிச்சுட்டு திருவடி தீட்சி தராருந்த தெரியாத நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்பர் பொன்னார் மேனிக்கு விண்ணப்பம் ஒன்று உண்டு, இந்த ஆவி காட்பது உனக்கு கடனாயின் மூவிலை சூரத்தை என் முயல் பொருத்தி வைன்னு கேட்கிறார். இவரு கேட்ட இடத்துல அவர் கொடுக்கல, சக்தி முற்றத்தில் கேட்குறாரு. பெண்ணாகடத்தில் தான் நம்ம போனோமே, பெண்ணாகடத்தில் தான் கொடுக்குறாரு. ஆனால் இவர் கேட்காமலே தேடின்னு போய் 2 முறை 3 முறை தீச்சு குத்துனா இது எங்கள் வள்ளலார்னா கேட்குறாருன்னா, ஒரு முறைக்கு 2 முறை உன் காலை தள்ளி விட்டு உன்னை மதிக்கா திட்டின முன்ன அவன் முடி மேல் என்ன ஆசை கண்டாய் நீ அத்தனை முறை போன, நான் கேட்குறேன் எனக்கு கொடுக்க மாட்டேன்றாரு. சுந்தர முடி மேல உனக்கு என்ன ஆசை, அது மாதிரி 3 டைம் போகிறேன். நடன காட்சி இது தில்லையில் அவர் போறாரு. அந்த நடன காட்சி பாடுறாரு. 5 பேர் அறிவும் கண்களே கொல்லன்ற ஒரு பதிகம் அங்கே பாடுறாரு. ஓகே தில்லையில் பாடிட்டு அங்கேயே இருக்கிறாரு. ஆனால் அப்போதான் நீ ஆரூர் நம்பால் வருகன்னு அசிரி இருக்காது. அவருக்கு அங்கே நின்னாருன்னா சிவபெருமான் என்ன நோக்கத்துக்காக காமிச்சாரோ அது நடக்காது. திருத்தொண்டர் தொகை பாட முடியாது. சிவாயினம் சிவாயினம் நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா? காலையில வந்துட்டீங்களா? இல்லை மதியம் இனிமேல் நீ நானும் கூட்டாளியா இருக்கலான்றார். சொல்றவர் யாரு? பகவான் சிவபெருமானே சொல்றாரு. நம்ம 2 பேரும் கூட்டாளி என்ன ஃப்ரெண்டு பாப்பா பாப்பலாம். அது நம்ம தோயனாயிரார். எந்த இருப்பதா ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேள்வி இருந்தார். போன உடனே இங்க என்ன நடக்குதுன்னா பறவை நாச்சியார் பாக்குறாரு. இங்கதான் அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. பறவை நாச்சியார கல்யாணம் பண்ண சொல்றாரு. இவர் பார்த்து அவன் நல்லவம்மா கல்யாணம் பண்ணிமான்னு முதல் திருமணம் அங்கே நடக்குது. ஒரு கல்யாணத்தை நிறுத்தினார் இல்லையா, அதுக்காக நான் 2 கல்யாணமாக பண்ணி வைக்கிறார். முதல் கல்யாணத்தை முடிச்சிடுறாரு பறவைக்கு. சந்தோஷமாக வாழ்க்கை போயின்னு இருக்குது. அடுத்து பறவை கல்யாணம் தான் இங்கே தான் தியாகராஜர் இருக்கிறாரு. ஆமாம், அவர் அவர் கனவுல சொல்கிறாரு அவன் நல்லவம்மா, அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சிவனடியார் கனவுல சொல்லி ஏற்பாடு பண்ணுறாரு. பகவானே பண்ணிடுறாரு. அது நல்லது. அப்புறம் அப்படியே வாழ்க்கை போயினே இருக்குது. நம்ம போன தேவாசிரியர் மண்டபம். தேவாசிரியர் மண்டபத்தில் சிவனடியார்லாம் வேற எங்கேயுமே கிடையாது. வேற எந்த கோயிலையும் தேவாசிரியர் மண்டபம் இருக்காது. திருவாரூர் பெரிய கோயில் எல்லாரும் இருக்கிறாங்க. இவர் ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நேராக போயிடுறாரு. சுந்தரர் நேராக போன உடனே விரல் மெண்டர் தான் கலகம் பண்ணுறாரு.
ஐயா உங்களை பார்த்து ஒரு வணக்கம் கூட வைக்காத போகிறான் பாரு ஐயா. உடனே அவர் கேட்குறாரு, சரி அப்படியா அவனை சைவத்துலேருந்து நீக்கிடலாம் அப்படின்றாரு. சரி அவனை நீக்கிட்டுனா எப்படி, அவர் வணக்கம் வச்சது சிவபெருமான் ஏற்றுக்கினாரு, அதனால என்ன பண்ணலாம்னா அவனையும் நீக்கிறான்ட்டு. 2 பேரும் வேற எந்த சமயத்திலையும் ஒரு தொண்டன் வந்து தலைவனை சமயத்திலேருந்து நீக்க முடியாது. முதலமைச்சர் தான் எல்லா அமைச்சரையும் நீக்கலாம். உன்னை நட்பன் சொன்னதும் போதும், நான் படுற அவசியம் போதும். இந்த பாரு என்னையே நீக்கி வச்சிட்டான் அவன். சாமி நான் என்ன பண்ணிட்டேன் சாமி, போய் அவங்கள பாடி ஐஸ் வச்சுட்டு போய் என்ன ஒரு பாட்டு பாடி சமாதானம் பண்ணு சாமி. உன்னை பாடுறதுக்கு தான் எனக்கு நீயே அடி எடுத்து கொடுத்தா, அவனை பாடுறது எனக்கு தெரியாது. அடியார்களை எப்படி பாடுறதுனா அப்பதான் ஒரு லைனே எடுக்கிறார். இவரு பாடுறதுக்கு ஒரு வார்த்தை தான் பித்தான் பாடுனாரு. அங்க ஒரு லைனே எடுத்து கொடுத்து திருத்தொண்டர் தொகை பாடின உடனே அவரு 2 பேரும் சமாதானம் ஆகிடுறாங்க. அடுத்து நம்பி வெரி குட். என்ன நாவல் பழமா கோபமாக இருக்கிற விரல் மன்னர் என்ன பண்ணுறாரு, திருத்தொண்டர் தொகை பாடின உடனே எம்பா அடியாருக்கெல்லாம் அடிமன்றான், அவன் உள்ளத்தில் நம்மளை வச்சுருந்த மரியாதை வச்சுக்கிறான். நம்மால் தான் விடு சேர்த்துல நம்ம வச்சுக்க. நம்பியாருக்கு நெல் கொடுக்க எண்ணிய கொண்டு திருக்கோளிலி இல்லை சார், திருக்கோளி தான். அங்கதான் குண்டையூர்ல போய் அங்க நெல் கொண்டாடி கோச்சிக்குவா, நெல் கொண்டு போய் சேரு வந்த உடனே வழக்கமா வந்து பங்குனி உத்தத்துக்கு அந்த அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் குத்துணும். வழக்கமாக கொடுக்குற குண்டையூர் வேறு மழையே இல்லையா, அதனால நெல்லே வரல, அவர் கொடுக்கலங்கண்ணா. இவர் தாங்க குண்டையூருக்கு யார் நேற்று வந்தார். சரி என்ன பண்ணார், நெல் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. ஏன் இல்லையா, நெல் விளையிலாங்க, அதனால கொடுக்க முடியாதுன்ட்டார். அப்படியா நான் போய் வாங்கின்னு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பாடுறாரு. வாழன கண்மட வாழ் அவள் வருந்தாமே கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல், எவ்வளோ நெல் தூக்க முடியாத அளவு கொடுக்குறாரு. குண்டையூரில் சில நெல் பட்டேன் அவை அட்டித்தர ஆள் இல்லை பணி என்றார். இருப்பார். அதுக்கப்புறம் அவர் அனுப்பிச்சு என்ன பண்ணாரு, என்ன பண்ண திருவாரூர்ல பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம், தெரு ஃபுல்லாக கொடிச்சுக்குது, தெரு ஃபுல்லாக. உடனே அந்த அம்மா வந்து என்ன பண்ணிடுச்சு, அதை காமராஜர் பயன்படுத்துறாருங்க. காமராஜர் இந்த திருவாரூர் விஷயத்த அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஒரு அறிவிப்பு அறிவிச்சிச்சு, யார் யார் வீட்டுக்கு நேரம் நெல் இருக்குது அதை அவங்கவுங்களே எடுத்துக்கலான்னு. மறுநாள் டிராபிக் கிளியர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ராமநாதபுரத்தில் காமராஜர் ஆட்சியில் ஒரு பெருத்த காற்று அடித்து ரோடு பிளாக் ஆயிடுச்சு சார். மரம் எல்லா டிராபிக் காரணம் கேட்டால் சார் 10 நாள் ஆகும், 20 நாள் கூட ஆகும் சார் டிராபிக் ஜாம் ஆகுத்துனார். ஒரு தண்டோரா போடுறான்னு, என்ன தண்டோரான்னு, அவன் வீட்டுக்கு வேற இருக்கிற விறகு அவனே எடுத்துக்கலான்னு சொல்றான்னு சொன்னா 1 மணி நேரத்தில் கிளியர் ஆயிடுச்சான். ஆமா வெட்டியதுமோ. கோட்பிலி நாயனார் மகளாக சிங்கவழி மணப்பகை என்னும் இருவரை தன் மகளாக கொண்டார். இந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு, நாயனார் அந்த லிஸ்ட்ல வரல. ஆமா, ரெண்டு பசங்க வந்து அவர் எடுத்து வளர்க்குறாரு. 2 குழந்தைங்கள அதாவது கூடுதல் சிங்கவழி வனப்பகை என்னும் இருவரை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கிறார். கோட்பிலி நாயனாருடைய பிள்ளைங்களை திருப்புகலூரில் திருப்புனைக்கு அங்கே இப்போ நம்ம போனோம் இல்லையா, திருப்புகலூர்ன்றது வந்து அப்பர் சாமிக்கு முக்தி தந்த தலம். வந்து அந்த இடத்துல போய் என்ன பண்றாரு, தங்கம் கேட்குறாரு அந்த அம்மாவுக்கு பணம் இல்லையான்னு சொல்லிட்டு. செங்கல் 2 எடுத்து வச்சு என்ன தலைக்கு வச்சு படுகிறாரு. அப்புறம் பார்த்தா மாறிடுது. அதுதான் அதுவும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம போவோமே விருதாச்சலத்துல நஞ்சி இன்று நாளை என்று உம்மை நச்சுவார். ஏங்க நீங்க உன்னை தேடி அடியார் வர திருமுதுகுன்றம் அந்த இடத்துல வந்தா கொடுக்குறான்னு பார்த்தா நீ கொடுக்க மாட்டேற. நீ விடாகண்டனாக்கிற படாகண்டனாக்கிற அவன் விடாகண்டனாக்கிறானுங்க. துஞ்சி இட்டால் பின் செய்வது என்ன அடிகள், நான் செத்து விட்டானா நீ என்ன பண்ணுவ? அதனால எவ்வளோ ஒன்றாலும் கொடுக்கலாம். பஞ்சு பாட்டிலில் ஒரு பாட்டிலில் பஞ்சு அடிச்சு வச்சுக்கிறோம். ஒன்று நீ எவ்வளோ கொடுத்தாலும் அடையலாம், பாட்டில் உடையாது. நிறைய கூடியானா 12,000 பொண்ணு கொடுக்குறாராம். 12,000 பவுன் ஒரு டன்னு தங்கம். அது மணிமுத்தாரில் போட்டு கமலாலய குளத்தில் எடுத்த நேற்று நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சி. திருக்கையில் கண்ட மற்றொரு பெண்ணான உடனே இந்த நிகழ்ச்சி ஒற்றியூருக்கு போகிறேன். அங்கே ஒற்றியூருக்கு போனோடனே 2வது சமாசாரம் நடக்கணும் இல்லையா, 2 பொண்ணு பார்த்தாரு இல்லையா. அதில் இன்னொரு அம்மா அங்கே இருக்கிறாங்க, சங்கிலி நாச்சியார். அந்த அம்மாவை பார்த்த உடனே இவர் ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டவர் என்ன கேட்கணும், சிவபெருமான்கிட்ட போய் அந்த பொண்ணு மேலே ஆசை இருக்குது, கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னால் பரவாயில்ல. நீ என்ன பண்ணுற, மங்கை ஒரு பால் வைத்ததன்றி மேலே ஒன்று வச்சுக்கிற,
அவர் என்ன கேட்குறாரு, டேய் உனக்கு என்ன வேணுமா அதை கேளு, ஏன் சப்ஜெக்ட்ல நீ பேசாத, புரியுதா, உனக்கு என்ன வேணும், இன்னொன்று வேணுமா, சரி ஏற்பாடு பண்ணுறான், அதோட நீ நான் 1008 வச்சிருப்பான், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. உடனே அங்கே போய் சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்லுது, சாலும் இந்த அம்மாவே யார் தெரியுமா, சாலும் தவ சங்கிலி இதுகள், சங்கிலியே வந்து தவம் பண்றவங்களாம், சாலும் தவ சங்கிலி இதுகள், அவன் வந்து ரொம்ப நல்லவன், நம்பால் அன்புடையவன், அதனால நீ சாமி நீ சொன்னா கட்டிக்கிறேன், ஆனா அந்த ஆள் பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுமா, ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான், அப்படியாம்மா எனக்கு தெரியாதுமா, சரி சாமி என்ன பண்ணலாம், இந்த ஊரை விட்டு போகாத மாதிரி ஒரு சத்தியம் வாங்கிக்கலாம் சாமி. வந்து சொன்னவரை என்ன பண்றாரு அத்து பாருங்க, சத்தியம் பண்ணுறது. இப்போ நான் வந்தேன்னா சாமிகிட்ட வந்து, சாமி எனக்கு இந்த கஷ்டம்லாம் இருக்குது, என்னை ஏதாவது பண்ணி காப்பாற்றுன்னு தான் சொல்லலாம். அவருக்கு இவர் ஐடியா கொடுக்குறாரு, நீ என்ன பண்ண, நான் சத்தியம் பண்ணும்போது இங்கே இருக்காத, நீ மகிழ் மரத்தில் போய் ஒழிஞ்சுக்கின்றார். அவர் என்ன பண்ணாரு, நம்மால் தான் நாடகம் நடிகராச்சு இருக்கிறதுல. இப்போ பெரிய புராணத்தில் வில்லன் ஹீரோ தான் சுந்தரர், வில்லன் யாரான்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். அவர் என்ன பண்ணுறாரு, போய் சொல்லிடுறாரு, அம்மா எந்தனால அவனை கல்யாணம் பண்ணிக்கிறவன், நீ வந்து அதில் வாங்காத, இந்த மரத்தில் வாங்கிக்குமா, மகிழ் மரத்தில் வாங்கி போட்டுறாரு. ஆமாம், உன்னை வந்து மகிழ் மரத்தில் கேட்குறாரு. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, மகிழ் மரத்தில் கேட்டோன்னா குத்துறாரு. உன்னை இவர் என்ன சொல்கிறாரு, மகத்தில் புக்கதோர் சனியன ஆனா எனக்கு மணவாளா, நீ எனக்கு சனியன்டா, சனினா வந்துக்கிறடான்றாரு சிவபெருமான. திருவாரூர் வசந்த காலம் காண தர்மம் மீறி. உடனே அங்கே வசந்த காலம் வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு, ஊரை விட்டு போகக்கூடாதுன்னா போய் தான் அவனை, ஏன்னா தர்மம் பண்ண முடியாது இல்லையா. சிலம்புல கூட என்ன சொல்றாங்க கண்ணகி, நீங்க வந்து கோவலம் கேட்குறான், உன்னுடைய இளமை காலத்துல நான் மாதவி கூட இருந்து செய்யிட்டேன், உனக்கு கோவம் இல்லையான்னு. டே எனக்கு அது கோவம் இல்லை, விருந்தாளிகளை உபசரிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டு, பிச்சைக்காரனுக்கு போட முடியாத மாதிரி, அந்த காலத்துல அந்த மாதிரி போட மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு அதான்டா வருத்தணும். இவர் என்ன பண்றாரு, நம்ம இங்க இருக்கிறமே திருவாரூர்ல பங்குனி உத்திரமாச்சு, அடியாரெல்லாம் வந்துருப்பானே, அவ பறவை எப்படி தர்மம் பண்ணுவான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. நீ தமிழ்பாக்கத்துல வந்து ஊன்றுகோல் வாங்குறாரு, காஞ்சிபுரத்துல லெஃப்ட், திருவாரூர் ரைட்டு. காஞ்சிபுரத்துல வந்தோம்னா என்னுடைய செக்ஷன் லெஃப்ட், இடது பக்கம் தான் இருக்கு, அதனால இடது கண்ணம் நான் தரது, வலது பக்கம் நான் சாமி போக முடியாது, சாமிகிட்ட வாங்கிக்க, இடது பக்கம் ஒன்னா தரது. வெம்பாகத்தில் தான் நீ உள்ளக்கிறியான்னு கேட்டா உளம் போன்னு கோல் கொடுக்குறாரு, கோல் எடுத்து போடுறாரு திருவெம்பாக்கத்துல. அந்த இடம் இது கோல் கோல் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற, நீ போடா, நீ நான் அங்கே தாங்கிற, நீ பண்ண வரும்போது பாடினா இருப்பாரு. கோல் வாங்கி கண்ணு வாங்கின காமாட்சிட்டு வந்து என்னன்றார, காமாட்சிட்டு வந்து அம்மா மூடுகாரம் 3 கண்ணை வச்சுக்கிறான், என் 2 கண்ணையும் பிடிக்கிட்டாம்மா, அது வேற கம்ப்ளைண்ட், நீ எதனா பண்ணுமான்னு ஒன்று. அந்த அம்மா என்னப்பா அந்த ஆள் பேச்சு நான் போக முடியாது, நான் ஒன்றா என் செக்ஷன் இருக்கிறத நான் கிளியர் பண்ணிடுறேன், அவர் செக்ஷன் டேபிள் அங்கே இருக்குது, அங்கே போய் பாருங்க சார். அங்கே போய் 2 கண்ணும் இன்னொரு கண்ணு அங்கே கேட்குறாரு, இல்லைன்னா வாழ்ந்து போனேன். அப்புறம் பறவையார்கிட்ட வந்து கோயிலே பறையூர் மண்டலியில் திருவாரூரில் அங்கே இருக்கிறாராம். நடு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் உடக்கிறாரு. இவர் வந்து என்னப்பா போலியான்னு, சாமி அந்த அம்மா சேர்க்க மாட்டாங்க போல, நீ தூது போன்றாரு. யாருன்னா 2 பேர் அனுப்பிச்சான், வழியில 2 பேர் போட்டுக்கிறாங்களாம். என் பேர் சொன்னோடனே அனுப்பிச்சிடுறாங்களாம், சாமி நீ போனாதான் அது வேலை ஆகுன்றாராம். சாமியே போற, சரிப்பா போறேன்னு போனாராம். போன உடனே இவர் அந்த அம்மாகிட்ட சொன்ன உடனே, சாமி அந்த ஆள் பேச்சு கேட்டு, அந்த ஆள் பேச்சு ஏற்றிங்கன்னா எங்கள் வீடு பக்கமே வராதுன்ட்டாங்க. உடனே வந்து சொல்கிறார், என்ன சாமி சரி பண்ணிட்டியா இல்லையான்னு. இல்லைப்பா என்ன வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு அவன் பேர் சொன்னோன்னே, நீ எப்படி போனா, நான் சிவாச்சாரியரை தான் பண்ணேன். உனக்கு அறிவுக்குதாடா, நீயா போனாவே அவள் கற்று தருக்க மாட்டான், நீ சிவாச்சாரியரை அவன் எவனா போக சொன்னோன்னா தான் தன்னுடைய பரிவாரங்களோட காணாட சிவாச்சாரியார் எதில் போறாரு. அங்கே வந்து சார் அந்த அம்மா சொல்லிட்டாங்க, உள்ளந்தே பேசுறாங்க, உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க. இவர் வந்து போன உடனே அங்கே பல மாற்றங்கள் நடக்குதான் எங்க பறவை வீட்டில். இப்போ வந்து ஒரு யாருன்னு தெரியலன்னா அப்புறம் தான் இவர் மீண்டும் அந்த பரிவாரங்களோட போகிறாரு. அந்த அம்மா திறக்கிறாரு, எளிவரும் அன்பிற்காக எளிவருவராயின் இசையாமல் என் செய்வேன்றார். ஒரு முறைக்கு 2 முறை துளி வரும் கண்ணீர் வர. அந்த அம்மாட்ட அழுதுன்னே சொல்கிறேன், 2 முறை வந்தியா சாமி, அந்த ஆளுக்காக நான் ஒத்துக்காம நீ என்ன செய்வேன்றார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீ வந்து சிவபெருமான்கிட்ட வந்து அடிமையாக இருந்தீங்கன்னா, நல்ல உள் மனமாக ஆச்சுன்னா உனக்கு வந்து தூது கூட போவாருன்ற. ஆமாம், எல்லா வேலையும் செய்கிறாரு. ஆமாம், பட்டத்தையான
இது வந்து சேரமான் பெருமாள் நட்பு கொள்ளுதல். அது சேர நாட்டு ராஜா. எப்படி அந்த நட்பு ஏற்படுதுன்னா, சேரமான் பெருமாள் வந்து ஒரு வரம் வாங்கிக்கிறார். அவர் சிவபூஜை செஞ்சார்னா அந்த சிலம்பு ஒலி காதில் கேட்கணும். சிலம்பு ஒலி கேட்டால் தான் அவர் பூஜை நிறைவு செய்வார். அன்னைக்கு ஒலி கேட்கல, லேட் ஆகுது. இவர் தான் இப்போ அங்கே பார்த்தீங்க தெல்லை தரிசன காட்சியை 5 பேர் அறிவும் கண்களே கொல்லணும். இவர் பாட்டு பதிகம் பாட பாட அவர் இன்ட்ரெஸ்டாக இங்கேயே இருந்துட்டாரு, சேரமானை மறந்துட்டார். அந்த சிலம்பு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, சிலம்பொலி வராதுனால அந்த வாழை உருவி தன்னை கொன்னுடலான்னு நினைக்கும் போது உடனே வந்துட்டார். சாமி அங்கேருந்து வரது டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, வந்தான் சுந்தரம் பாடி நின்றான். அதுல கொஞ்சம் மறந்து கேட்கணும். அப்ப அந்த ஆளை நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த ஆளுக்கு நட்பா வருவார். எப்படி மணி ஒரு சாதாரண அந்த சிவ வரணும் இங்க இருக்குது பொருள்களை சில காலம் வந்து நபிகள் என்ன பண்ணுறாரு, திருவாரூர் புகன் பூண்டி இறைவன் தமிழால் பதிகம் கேட்க எண்ணி பூதகணத்தை வேடூர்லாக்கி பொன் பொருளெல்லாம் கொள்ளடிக்கிறார். அப்புறம் அந்த பொருளை பெறத்துக்காக பதிகம் பாடுறாரு. ஆமாம், அவினாசி. இது சேரநாடு செல்லும் வழியில் அவினாசி என்னும் திருத்தலத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன் 2 வருஷத்துல செத்துறான் சார். அவன் முதலே வர சொல்றாரு 7 வருஷத்துல. அதாவது இது சங்கப்புலவன் ஒருத்தன் பாடுறான். ஓர் இல் நெய்தல் கரங்க ஓர் இல் முழவின் வாணி ததும்பன்னு ஒரு வீட்டில் என்ன ஆகுது, அந்த பையனுக்கு 16 வயசு பையனுக்கு உபநயனம் நடக்குது. இந்த வீட்டில் அழுகுறல. அவன் கேட்குறான், என்னையா படைத்த பாவி பண்பிலான்றான். இவர் என்ன பண்ணுறாரு, போகும்போது சுந்தரர் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒன்று. சரி, நான் நீங்கள் கவலைப்படாதீங்க, ரெடி பண்ணுறோன்னு போய் முதல் குளத்துல தண்ணி வர வைக்கிறாரு. முதல்ல என் மனைவி வாழ்க்கை என்ன ஆமாம் என்னை கூப்பிட்டுடா சாமி போதுன்றார். விட்டு வந்தேன் பறவை எல்லாம் ஊடலை முடிஞ்சிச்சு. 2 பேரும் முடிஞ்ச உடனே வெள்ளை யானையை அமைச்சு கூட்டின்னு போறாரு. எல்லாரையும் கூட்டின்னு போறாரு. ஆமா, திருக்கைலாய காட்சி. ஓகே. பெருக்கைலாய குறும்பர் என்னும் நாயன்மார் நம்பி ஆரூரை குருவாக உடனே அட்டமாசித்தி எல்லாம் பெறாராம். அவரே மானசீகமா போட்டு அவரும் முத்தி அடைஞ்சிடுறாரு. ஆமா. ஓகே. அடுத்து அங்கிருந்து அங்க போன உடனே பாத்தீங்கன்னா கைலாயத்துக்கு போன உடனே பெருமானுக்கு பாஸ் இருக்குது. ஏற்கனவே ஐடி கார்டு தாந்து காட்டணுன்னா நம்பி நவந்துட்டு போயிட்டாரு. ஆனால் சேரமான் பெருமான் க்ளோஸ் பண்ணிட்டார், நிறுத்துறாரு. ஏன் நிறுத்துறாருன்னா, சேரமான் பெருமானை வர சொல்ல அவர். இவர் தான் போறாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவர் போறாருன்னா. இவர் வெள்ளாணையில் போறாரு, அவர் குதிரையில் போறாரு. குதிரை காதில் நமச்சிவாயின்னு சொன்ன உடனே அந்த யானைக்கு முன்னாடி அது போகுது, ஸ்பீடாக போகுது. ஸ்பீடாக போன உடனே அங்கே கீறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இந்திரன் எல்லாரும் பார்த்தோன்னா இவர் போய் உள்ளே போய் கேட்குறாரு, சாமி எனக்கு பாஸ் கொடுத்துட்டீங்க வந்துட்டேன், இன்னொரு ஆள் வந்து அவன் கொஞ்சம் கூப்பிட்னா யாருன்னா சேர்மன் இன்னும் நான் வர சொல்லியே நீ ஏன் வந்தேன்னு கேட்குறாரு. எனக்கு யாருக்கு தெரியும் இங்கே வருவார்ண்ணா, நான் அடியாரை காலை பிடிச்சேன் அவர் கொண்டாந்து விட்டார்னா. இல்லைன்னா என்ன தெரியுதுன்னா, நீங்கள் அடியாரை வணங்கினாலே நீங்கள் சிவலோகத்துக்கு போயிடலாம், கைலாயம் போகலாம். ரைட்டு, ஓகே. அதுதான் இப்போ இது வந்து என்னன்னா, நம்பி அருளிய திருத்தொண்டப்பகை என்னும் பதிகத்தின் மூலமாக வைத்து நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றினை குன்றத்தூர் தெய்வ சேக்கியார் பெருமான் நபிகள் பெருமானையே நாயகனாக அமைத்த பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் யானை மேல் ஏறி தில்லையை சிதம்பரம் வளமாக வந்து 12 திருமுறைகளையும் இது வந்து எங்க இப்போ கைலாயத்தில் ஆரம்பிச்சு கைலாயத்திலே முடிகிற ஒரே நூல் தெய்வ சேக்கியார் திருத்தொண்டர். ஆமா, அதுதான் சுந்தரர் வரலாறு. இந்த வாய்ப்பை வழங்கிய திருவருளை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சிவாய நம. ஒரு வரலாறு கேட்டாச்சு, ஒரு சொற்பொழிவு பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம சக்தி